யாருமே காணுமே. அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த நாளில் கூட உங்கள் யாவரையும் காண்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய், கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறேன், உம்மை உயர்த்துகிறேன், உம்மை உயர்த்துகிறேன், உம்மை உயர்த்துகிறேன், 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 உயர்த்துகிறேன். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென். உம்மை துதிக்கிறோம். கர்த்ததாமே எங்களோடு இடைப்பட்டு பேசும்படியாய் செபிக்கிறேன். கர்த்ததாமே எங்களோடு இடைப்படு வரும்படியாய் உம்மை துதிக்கிற ஆண்டவர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவர். வழி தெரிந்தும் நான் தொலைந்து போனேன், பாத தெரியாம பயந்து நின்ன. கரங்களை தட்டி பாடலாமே. வழி தெரிந்தும் நான் தொலைந்து போனேன், பாத தெரியாம பயந்து நின்ன. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நின்னீங்க. நீர் என்ன மறக்கல, தள்ளி தூரம் போகல, கால்நடைய எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. நல்ல தகப்பனே, நீங்கள் எங்களை மறக்காத ஒரு தெய்வம். உமக்கு நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிற ஆண்டவரே. இந்த நாளில் கூட உங்களுடைய பிரசன்னத்துக்காய், உடைய கிருபைக்காய், உடைய இரக்கத்துக்காய் நன்றி செலுத்தி துதிக்கிறேன். கர்த்தர் நீர் மகிமைப்படும்படியாக செபிக்கிறேன். இந்த வார்த்தைகளில் நீ இடைப்படுவீராக, எங்களோடு நீர் பேசி அருளும்படியாக செபிக்கிறேன். இந்த நல்ல பலத்த கரத்துக்குள்ளே ஒப்படைக்கிறேன். ஆண்டவரே நீ இடைப்படுவீராக, காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறேன், ஜீவனும் இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாம. சந்தோஷமாக இருந்த ஒரு அல்லேலூயா சொல்லாம. அல்லேலூயா. இதனால் வேதத்துக்கு ஆதாரமாக சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லாம. அல்லேலூயா. இந்த நாளில் கூட நாம் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் நமக்கு போதிக்கிற இந்த காரியத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். மீண்டுமாய் அந்த வசனத்தை வாசிங்க. நான் உனக்கு போதித்து போதும், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். இந்த நாளிலே செய்திக்கு ஆதாரமாக நீ நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டுவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நம்மோடு அவர் இடைப்படுவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய தினத்தில் கூட ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய தாசர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்திலே அன்போடு என்னுடைய வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாய் அந்த வார்த்தையை நாம் வாசிக்கலாம். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். இது நாளில் ஒரு 4 விதமான வழிகளை குறித்து நாம் பார்க்கலாம். பிரயோஜனமான வழி, பிள்ளைகளை நடத்தும் வழி, பாதுகாக்கக்கூடிய வழி, கர்த்தர் நடத்துகிற வழி. இந்த 4 காரியங்களை குறித்து நாம் பார்க்கலாம். முதலாவது
நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எடுத்தவங்க யாருன்னா வாசிங்க. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவனை முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அல்லேலூயா சொல்லாமே. நம்முடைய பிள்ளைகளை நாம் நடத்த வேண்டிய வழிகளை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். மீண்டுமாய் வாசிக்கலாமே. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அல்லேலூயா சொல்லாமே. பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய காரியங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். அவனை எப்படி வளர்க்கணுமா? நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்தணுமா? நல்ல வழியில் நடத்தணும், நல்ல நண்பர்களோடு நடத்தணும், நல்ல ஆகாரத்தை கொடுத்து நடத்தணும், அவனுக்கு நல்ல பாதுகாப்பை கற்றுக் கொடுத்து நடத்தணும், நல்ல உடைகளை உடுத்தி அவனை நடத்தணும். ஒவ்வொரு காரியங்களை நாம் பார்க்கும்பொழுது வேதம் சொல்கிறது, பிள்ளையானவனை நல்ல வார்த்தைகளை சொல்லி நாம் நடத்த வேண்டும், ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்து நாம் நடத்த வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அப்படி நடத்துவோமாகில் அவன் முதிர் வயதிலும் அதை என்ன பண்ணுவானா? விடாதிருப்பான். நீங்கள் இன்று கற்றுக் கொடுக்கறதா அவனோட லைஃப்பில் நாளைக்கு அவனால் அதை செயல்படுத்த முடியும். அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைய சூழ்நிலையில் நாம் பிள்ளைகளை நடத்துவது ஒரு அசாத்தியமான காரியமாக இருக்கிறது. உண்மைதானே? உங்களுடைய வார்த்தைகளை ஒரு பிள்ளையாவது கேட்குதுன்னு சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர் கேட்குறாங்களா? இல்லை. நாமளே சில நேரத்தில் நம்முடைய மேல் அதிகாரியுடைய வார்த்தைகளை கேட்கறதில்ல, பேரண்ட்ஸோடைய வார்த்தைகளை கேட்கறதில்ல, நண்பர்களுடைய வார்த்தைகளை கேட்கறதில்ல. அதே போல தான் பிள்ளைகளும் சில நாட்களில் நம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் போகிறார்கள். ஆனாலும் நாம் அவர்களை நடத்த வேண்டிய வழிகளில் அவர்களை நடத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் மேலே ஒரு கண்ணை வைத்து கொண்டே இருக்க வேண்டும். வழி விலகி போகக்கூடாது. சரியான பாதையில் செல்ல வேண்டும். சரியான நேரத்துக்கு உறங்க வேண்டும். சரியாய் அவர்கள் படிக்க வேண்டும். சரியாய் அவர்கள் பேச வேண்டும். சரியான நண்பர்களோடு அவர்கள் இருக்க வேண்டும் என்று நாம் அவர்களை எப்பொழுதும் உற்று நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறோம். பிள்ளைங்க எப்போ என்ன சொல்லுவாங்க? நம்மளை எப்போ பார்த்தாலும் என் மேலேயே கண்ணாகிறீங்க, எப்படி சொல்லுவாங்களா இல்லையா? ஏன் அந்த பொண்ணு இருக்க, அந்த பையன் இருக்கானே, என் தம்பி இருக்கானே, அவனை பார்க்க மாட்டீங்களே, எப்போ என்ன பண்ணுறீங்க, என்னையே என்ன பண்ணுறீங்க, ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்கீங்களேன்னு சொல்லி பிள்ளைங்க சொல்லுவாங்க. ஆனாலும் நாம் அவர்களை விட்டு விடக்கூடாது. அவளை நடக்க வேண்டிய வழிகளில் அவளை நடத்தினால் கர்த்தருக்கு நாம் கனத்துக்குரியவராய் மாறுகிறோம். நீங்களும் நானும் கர்த்தருக்கு இதன் மூலமாக கணக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது. நீ ஒழுங்காய் நடத்தலைன்னா நீ ஆண்டவருக்கு கணக்கு சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவனை ஒழுங்காய் நடத்தும் போது அது அவனையும் அவனுடைய பிள்ளைகளையும் நடத்த அது ஒரு பிரயோஜனமான காரியமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லாம. நீங்கள் ஜெபிக்கும்பொழுது பிள்ளைகளை சேர்த்து ஜெபித்தீங்கன்னா அந்த பிள்ளைகளும் பெரியவர்களாய் மாறும்பொழுது அவர்களுக்கு ஒரு குடும்பம் கிடைக்கும்பொழுது சேர்ந்து ஜெபிப்பாங்க. எங்கள் அப்பா இப்படி சொல்லி கொடுத்தாங்க, எங்கள் தாத்தா இப்படி சொல்லி கொடுத்தாங்க, எங்கள் அம்மா இப்படி சொல்லி கொடுத்தாங்க, நாங்கள் இப்படி நடந்தோம், நீங்களும் எப்படி நடக்கணும், இப்படி தான் நடக்கணும், நடந்தீங்கன்னா உங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று உங்களுடைய பிள்ளைகளும் உங்களை போலவே சொல்ல ஆரம்பிப்பார்கள். அல்லேலூயா சொல்லாம. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்களேன். பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். அல்லேலூயா சொல்லாம. நம்ம என்ன சொல்றோம்? ஒரு வாட்டியாவது என் வார்த்தையை கேட்டிருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப, உருப்பிட்டு இருப்பேன்னு சொல்கிறோம். உண்மை தானே? என் வார்த்தையை கேட்டிருந்தா உருப்பிட்டு இருப்பியே, நீ இப்படி ஆயிட்டியேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், மனசு கஷ்டப்படுறோம். ஆனால் வேதம் அப்படி தான் சொல்லுது, பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு என்ன பண்ணுவேன், போதிப்பேன். அல்லேலூயா சொல்லாம. பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது
கர்த்தருக்கு பயப்படுதலை அவர்கள் கற்றுக்கொள்ள அது ஏதுவாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாம நீங்கள் 6:55 கிளம்புனீங்கன்னா அவங்கள உங்கள் கூட என்ன பண்ணுவாங்க? 6:55க்கு கோயிலுக்கு கிளம்புவாங்க. நீங்கள் 7 மணிக்கு உள்ளே இருந்தால் அவங்கள உங்களோட என்ன பண்ணுவாங்க? 7 மணிக்கு உள்ளே இருப்பாங்க. நீங்கள் உண்மையாக இருக்கும்பொழுது அந்த உண்மைக்கு ஏற்ற பிரதிபலனை பிள்ளைகளும் அடையிறாங்களா, நீங்களும் அடையிறீங்க. அல்லேலூயா சொல்லாமே அல்லேலூயா. பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கும் வசனத்துக்கும் செவி கொடுக்கும்பொழுது ஆண்டவருடைய காரியங்கள் பிள்ளைகள் தெரிந்து கொள்ள அது வழிவகுக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாம பிள்ளைகளை அப்படியே விட்டுறக்கூடாது. பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய நேரத்தில், அவர்கள் மேல் கோபிக்க வேண்டிய நேரத்தில், அவர்கள் கொஞ்ச வேண்டிய நேரத்தில், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் நாம் கரெக்டாக இருப்போமானால் அந்த பிள்ளைகளும் நம்மிடத்தில் அவ்வகையாய் இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா சொல்லாம நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 13, 14 வசனத்தை வாசிங்க. இங்கே என்ன சொல்லப்படுகிறது பாருங்களேன். வாசிங்க. பிள்ளையை தண்டியாமல் விடாதே. பிள்ளையை என்ன பண்ணாத? தண்டியாமல் விடாதே. இன்னைக்கு எங்கே தண்டிக்கிறோம்? தண்டிச்சா என்ன பண்ணுறாங்க? பிள்ளைங்களை ஆள் வச்சு டீச்சரை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எத்தனை பேர் டீச்சர் கையில் அடி வாங்கியிருக்கீங்க? யாராவது சொல்ல முடியுமா? யாருமே கை தூக்க மாட்டீங்க. அடிக்கலையா? அடி வாங்கியிருக்கீங்க. ஆனால் டீச்சர் சும்மா அடிப்பாங்களா? உங்களுடைய நன்மைக்காக அடிச்சிருப்பாங்க. இல்லை நீங்கள் ஹோம் ஒர்க் பண்ணாமல் இருப்பீங்க, இல்லை அவங்க சொல்கிற வார்த்தையை கேட்காம இருப்பீங்க, அதனால தான் உங்களை என்ன பண்ணியிருப்பாங்க? அடிச்சிருப்பாங்க. ஆனால் இதை நீங்கள் என்னைக்கு நினைப்பீங்கன்னா, அந்த பள்ளியை விட்டு வெளியில் வந்து ஒரு நல்ல காலேஜில் போயிட்டு நீங்கள் படிக்கும் பொழுதோ, இல்லை நல்ல வேலைக்கு போகும்போதோ நீங்கள் அந்த டீச்சரை நினைக்க முடியும். உண்மை தானே? அந்த டீச்சர் மட்டும் எனக்கு நல்ல வகையில் சொல்லிக் கொடுக்காமல் இருந்தால் நான் இந்த நிலைமைக்கு என்ன பண்ணியிருப்பேன்? வந்திருக்க முடியாதுன்னு சொல்ல முடியும். நீங்கள் நல்ல வேலைக்கு செல்லும்பொழுது அந்த காலேஜ் ப்ரொஃபஸர் நீங்கள் ஒரு ஆள் பார்க்குறீங்க, அவர் நல்ல வார்த்தைகளும் ஒரு நல்ல குணங்களையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு அந்த நாளில் பிரயோஜனமாக இருக்கும். இல்லையா சொல்லாமல் நாம் தண்டிக்க வேண்டிய நேரத்தில் பிள்ளைகளை என்ன பண்ணணுமா? தண்டிக்கணும். அடிக்க வேண்டிய நேரத்தில் அவர்களை என்ன பண்ணணுமா? அடிக்கணும். அப்படி அடித்தால் அவன் என்ன பண்ண மாட்டான்னா, சாக மாட்டான், ஒழுங்காய் மாறுவான் என்று வேதம் சொல்கிறது. இன்றைய நாளில் பிள்ளைகளை நம்ம அடிக்க முடியாது. அடித்தா என்ன பண்ணுறாங்க? ஸ்கூலில் சொல்கிற மாதிரியே வீட்லேயும் சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க, என் மேலே என்ன பண்ணக்கூடாது? கை வைக்கிற வேலையெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பிள்ளைகள் நாம் என்ன பண்ணக்கூடாது? ஒழுங்கற்ற தன்மைகளை நாம் என்ன பண்ணக்கூடாது? வளர்க்கக்கூடாது. 14ஆம் வசனத்தை வாசிங்க. நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதினால் பாதாளத்துக்கு அவன் ஆத்மாவை தப்புவிப்பாயே. அல்லேலூயா சொல்லாம நீ திட்டுறதுனாலும் கடிந்து கொள்கிறதுனாலும் பாதாளத்துக்கு உன் பிள்ளை போகிறத உன்னால் தப்புவிக்க முடியும். வேதம் தான் சொல்லுது, நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. நீ பெரும்பாலும் அடிக்கிறதுனால உன் பிள்ளைக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. அவன் என்ன பண்ணுவான்? 4 வாட்டி அடிப்பாங்க டீச்சர், 5ஆவது வாட்டி என்ன பண்ணுவான்? அடி அப்படின்னு கையை நீட்டுவான். யோசிச்சுங்க, கரெக்ட் தானே நான் சொல்கிறது? ஏன்னா மறுத்துரும், கை அடிங்க மிஸ் அப்படின்றோம். இப்படி அடிப்பாங்க. அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க? இப்படி நிற்க வச்சுட்டு ஸ்கேலில் இப்படி அடிப்பாங்க, செம்மையாக வலிக்கும். ஆனால் இப்போ இப்படி தொடச்சிட்டு அடிங்க அப்படின்றாங்க. என்னென்னா அவனுக்கு மறுத்து போயிடுது. அவனை தண்டிக்கும் பொழுது அவன் அந்த ஹோம் ஒர்க்கை கரெக்டாக எழுதுகிறான். அவன் கெட்டு போயிருந்தாலும் மீண்டும் என்ன பண்ணுறான்? பின்னாடி இருக்கிற சேரில் இருக்கிறத காட்டிலும் முன்பதாக அவன் வந்து அமர கர்த்தர் வழி செய்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அடிக்கிறதுனால அவன் பிள்ளைங்க கெட்டு போக மாட்டாங்க. அவனுடைய ஆத்துமா பாதாளத்துக்கு போகிறதை உங்களால் தடுக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லாம அல்லேலூயா. எரேமியா 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. அங்கே ஒரு நல்ல வார்த்தை சொல்லுகிறது, நீ செய்ததை உணர்ந்து கொள், தாறுமாறாக ஓடாதே என்று சொல்லுகிறது. வாசிங்க. நான் தீட்டுப்பட
தீட்டுப்படவில்லை, நான் தீட்டுப்படவில்லை, நான் பாகால்களை பின்பற்றவில்லை என்று நான் பாகால்களை பின்பற்றவில்லை என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நீ எப்படி சொல்லுகிறாய்? பள்ளத்தாக்கிலே பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார், நீ நடக்கிற மார்க்கத்தை பார். நீ செய்ததை உணர்ந்து கொள், நீ செய்ததை உணர்ந்து உணர்ந்து கொள். தாறுமாறாய் ஓடுகிற தாறுமாறாய் ஓடுகிற வேகமான வேகமான பெண்ணொட்டகம் பெண் ஒட்டகத்தை நீ பெண்ணொட்டகம் நீ பெண் ஒட்டகம் நீ. அல்லேலூயா சொல்லாமே. நீ செய்கிறதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லாமே. தப்பு செய்வோம், செய்யாத மாதிரியே என்ன பண்ணுவோம்? ஆக்ஷன் பண்ணுவோம். தெரியாம அப்பா பாக்கெட்லேருந்து காசு எடுத்திருப்போம், எடுக்காத மாதிரி என்ன பண்ணுவோம்? ஆக்ஷன் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் செய்கிறது தப்பு. அந்த தப்பை திருத்தி கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாம. நீ செய்கிற காரியத்தை உணர வேண்டும். தப்பு செய்யும்போது திருத்தி கொள்ள வேண்டும். அப்படி திருத்தி கொள்ளும்பொழுது உங்கள் பிள்ளைகள் ஒழுங்கான வழியிலே நடக்க கர்த்தர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமே. அதே எரேமியா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. சீர்கெட்ட பிள்ளைகளே, சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லாமே. எப்படிப்பட்ட பிள்ளைகளா? ஒழுங்கான பிள்ளைகளா? உத்தமமான பிள்ளைகள் எழுதி இருக்குதா? என்ன பிள்ளைகள் எழுதி இருக்குது? சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லாம. அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்னா, ஒழுங்கற்றவர்களாய் நாம் இருக்கிறோம். ஒழுங்கீனமான காரியங்களை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் அதனுடைய அர்த்தம். சீர்கெட்டு போயிருக்கிறோம் அப்படின்ற. நல்ல பாதைகளை விட்டு இருக்கிறோம், நல்ல வழிகளில் நாம் தவறி இருக்கிறோம், அப்படி தான் அர்த்தம். நாம் சீர்கெட்டு போயிருந்தால் நாம் சீர்கெட்டு போன காரியங்களிலிருந்து திரும்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லாம. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகள் ஒழுக்கத்திலேயும் பரிசுத்தத்திலேயும் உண்மையிலேயும் கவனமாய் வளர்க்க நாம் வழி நடத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லாம. அது எரேமியா 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். அல்லேலூயா சொல்லாம. அப்போ நாம் சீர்கேடுகளிலிருந்து திரும்பும்போது தான் நம்முடைய சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லாம. நீ தப்பை திருத்திட்டாதான் உனக்கு என்ன கிடைக்கும்? மன்னிப்பு கிடைக்கும். நீ நேராக போய் ஹெட்மாஸ்டர் கிட்ட போயிட்டு, சார் நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், இந்த ஒரு டைம் என்ன மன்னிச்சிருங்க, நான் சரியான டைமுக்கு வரல, இதுதான் காரணம், இந்த ஒரு விஷயம் என்ன பண்ணுங்க மன்னிச்சு எக்ஸாமில் என்னை சேர்த்துக்கங்கன்னு சொல்லும்பொழுது தான் அவர் என்ன பண்ணுவார்? உங்களை எக்ஸாமில் சேர்ப்பார். நான் இந்த டைமுக்கு தான் வருவேன், என்னை எக்ஸாமில் சேர்த்துக்கங்கன்னு சொன்னால் சேர்ப்பாரா? சேர்க்க மாட்டார். டைம் தாண்டிடுச்சு, அந்த ஆஃப் டே தாண்டிடுச்சு, எக்ஸாமுக்கு எனக்கு பஸ்ஸு லேட் ஆகிடுச்சு, நான் இந்த டைம் தான் வர முடியுது, நான் எக்ஸாம் எழுதி தான் ஆகணும்னு சொன்னால் எழுத விடுவாங்களா? நீ என்ன பண்ணு, வீட்டுக்கு போயிட்டு அடுத்த எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணிடுவாங்க? அனுப்பி விட்டுடுவாங்க. நிறைய சீர்கேடுகள் நம்முடைய பிள்ளைகள் மத்தியில் இருக்குது. அந்த சீர்கேடுகளை அந்த பிள்ளைகள் விட்டு திரும்பும்பொழுது தான் ஆண்டவர் குணமாக்க முடியும், அதிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க முடியும். உன் பிள்ளைகள் பள்ளத்தில் விழுந்துச்சு, இல்லை அடிபட்டுச்சு, அப்படி இருந்தால் என்ன பண்ணுவோம்? உடனே அவர்களுக்கு தூக்கி அவளுக்கு மருந்து போட்டு சீக்கிரமாக அதை குணமாக என்ன பண்ணுவோம்? நல்ல ஆயின்மெண்ட்டை நல்ல மாத்திரைகளை கொடுத்து அதை குணமாக்க நம்ம என்ன பண்ணுறோம்? முற்படுறோம். அதே போல தான் சீர்கெட்ட பிள்ளைகளை ஆண்டவர் திசை திருப்பும் பொழுது, ஆண்டவர் பக்கமாக அந்த பிள்ளைகள் திரும்பி வரும்பொழுது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, அதுக்கு பிற்பான வார்த்தையை வாசிங்க. உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். குணமாக்குவேன் என்றார். நீங்கள் மனம் திரும்பி வரும்பொழுது தான், அந்த பிள்ளைகள் மனம் திரும்பி வரும்பொழுது தான், அந்த வழிகளை விட்டு அவர் திரும்பும்பொழுது தான் தேவனால் அவர்களை குணமாக்க முடியும். அல்லேலூயா சொல்லாமே. இவ்விதமான வேத வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் கல்வியிலும் ஞானத்திலும் வளர கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு வழி செய்வாராக. ஆமென். இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். பாதுகாக்கும் வழியை குறித்து நாம் பார்க்கலாம்.
சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. இது எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு வார்த்தை தான். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உண்மையாகவே நம்மை காக்கும்படி தேவன் நமக்கு தூதர்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லாம எத்தனை பேருக்கு தெரியும் உங்களை காக்க ஆண்டவர் ஒரு தூதனை வைத்திருக்கிறாருன்ட்டு? உங்களுக்கு முன்பாக அவர் தூதனை அனுப்புகிறார். என் பிள்ளை கீழே விழுந்துடக்கூடாது, என் பிள்ளை அடிபட்டுடக்கூடாது, என் பிள்ளை மோசம் போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தூதனை அனுப்பி நமக்கு முன்பாக வருகிறதான எல்லா காரியத்திலும் தடைகள் வைக்கிறார். நீங்களும் நானும் தான் என்ன பண்ணுறோன்னா அந்த தடைகளை மீறி வேகமாக ஓடுறோம். அப்படி ஓடும்பொழுது தான் கால் தவறி விழ அது ஏதுவாக இருக்கிறது. நிறைய நேரத்தில் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, கீழே என்ன பண்ணணும், பார்த்து போங்கன்னு சொல்லுவாங்க. கல் இருக்கும், பள்ளம் இருக்கும், அநேக காரியங்கள் இருக்கும், அசுத்தமான காரியங்கள் இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, பார்த்து நம்ம போகும்போது தான் கீழே விழ மாட்டோம், நமக்கு அடிப்படாது. அல்லேலூயா சொல்லாமல் நம்மை பாதுகாக்க அநேக காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. உண்மையாகவே உங்களை காக்க தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 128ஆம் அதிகாரம் 1 கூறுவது போல வாசிங்க. சங்கீதம் 128ஆம் அதிகாரம். இதில் முதலாவது கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ, அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவர் உங்களை பாதுகாக்கிறார். அல்லேலூயா சொல்லாம கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். முதலாவது கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். ரெண்டாவது ஒரு வார்த்தையை சொல்லோமே, 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் எடுத்தவங்க வாசிங்க. 43ஆம் வசனம். கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தார். கர்த்தர் பார்வைக்கு செம்மையானதை செய்தார். இரண்டாவது செம்மையானதை நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லாம எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அவன் தன் தகப்பனாகிய ஆசாவின் வழிகளெல்லாம் நடந்தான். அவன் அதை விட்டு விலகாமல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். யாருடைய பார்வைக்கு? கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தார். அலுவலகத்தில் கூட நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களை பார்க்குறதுக்காகவே HR ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருப்பாங்க. பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இல்லை யார் நல்லா வேலை செய்கிறான்னு பார்ப்பாங்க, யார் ஒழுங்காக வரான்னு பார்ப்பாங்க, யார் நல்ல நீட்டாக இருக்கிறான்னு பார்ப்பாங்க, யார் தன்னுடைய வேலையில் கவனமாக செய்கிறான் என்றதை பார்ப்பாங்க. அப்படிப்பட்டவரில் தான் அடுத்த ஒரு போஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, கொண்டு செல்வாங்க. தேவன் கூட இந்த ஆசா பார்க்கும்பொழுது செம்மையானதை செய்தான் என்று வேதம் சொல்கிறது. ரெண்டாவது நாம் செம்மையானதை செய்ய வேண்டும். முதலாவது கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், இரண்டாவது செம்மையானதை செய்ய வேண்டும், மூன்றாவது ஒரு காரியம் அவரை பற்றி கொள்ள வேண்டும். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. உன் வழிகளில் எல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டு இருக்கும்படி நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி. அல்லேலூயா சொல்லாம மூன்றாவது அவருடைய வழிகளில் கர்த்தரை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லாம நாம் பற்றி கொள்ளும் பொழுது கர்த்தருடைய தூதனை கொண்டு கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாம நம்முடைய வழி வித்தியாசமாக இருக்கும், நம்முடைய வழி விலகி காணப்படும், நம்முடைய வழி கோணலானவைகளாக இருக்கும், நம்முடைய வழி தவறானதாக இருக்கும். அவைகளை விட்டு தேவனை பற்றி கொள்வோமாகில் கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாம நான்காவது நாம் அவரை நினைத்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்.
உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்து கொள்ளுன்றீங்க. வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அல்லேலூயா சொல்லாம எப்பொழுதும் நாம் தேவனை நினைக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாம யார் யாரையோ நினைக்கிறோம், தேவையற்ற காரியங்களை நினைக்கிறோம், தேவையானதை ஒன்றும் நாம் என்ன பண்றதில்ல, நினைக்கிறது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. வழிகளிலெல்லாம் நீ யாரை நினைக்கணுமா, அவரை நினைத்து அவரை நினைக்கணும். அப்பொழுது அவர் உங்கள் காரியங்களை என்ன பண்ணுவாரா, செவ்வைப்படுத்தும். செவைப்படுத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லாம போற வழிகளெல்லாம் தாவீது என்ன பண்ணுவாராம், தேவனை தனக்கு முன்பதாகவே சொல்ல சொல்லுவாராம். நீங்க எனக்கு முன்னாடி போங்க ஆண்டவரே, நீங்க எனக்கு முன்பதாக செல்லும்பொழுது எல்லாம் எனக்கு செவையாய் மாறும் என்று தாவீது சொல்வாராம். அவ்வளோ பெரிய கோலியாத்து தான். தாவீது ரொம்ப சின்னவன் தான், இருந்தாலும் அவ்வளோ பெரிய மனுஷனை அவனால் ஜெயிக்க முடியாது. அவன் சிங்கத்தை கொன்று இருக்கலாம், கரடியை கொன்று இருக்கலாம், ஆனாலும் அவ்வளோ பெரிய மனுஷனை ஜெயிக்கிறதற்கு தாவீது ஏமாத்திரமான ஒரு மனுஷன் என்று நான் சொல்ல முடியும். ஆனாலும் அவன் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருந்தபடியினால், தன் நம்பிக்கையாய் கொண்டிருந்தபடியினால் அவன் எப்பொழுது சொல்லுவான், கர்த்தரை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா சொல்லாம அவன் வழிக்கு முன்பதாக ஆண்டவரை வைத்திருந்தபடினால் கோலியாத்தை எளிதாக வென்றான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம், அவரில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளில் நடக்க வேண்டும். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்களேன். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தருக்கு பயந்து இப்பொழுதும் இஸ்ரவேலே நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவர் வழிகளிலே நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து போதும். இங்கு நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளில் நடக்கும்பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாம இங்கு யாருடைய வழிகளில் நாம் நடக்கணும், அன்பு கூர்ந்து தேவனுடைய வழியிலே நடக்க வேண்டும். அப்படி நடக்கும்பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாம இவ்விதமான கர்த்தருடைய வழிகளில் நாம் பின்பற்றினால் நம்முடைய வழிகளில் நம்மை பாதுகாக்க கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். மீண்டுமாய் சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா சொல்லாம உனக்காக யாரை கட்டளையிடுறாரா, தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா பவுன்சர்ன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, பவுன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அவங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்களேன். அடியாட்கள். பவுன்சர்னா அடியாட்கள். எதுக்குன்னா காசு கொடுத்து நம்மை பாதுகாக்க பவுன்சர்களை வைத்திருக்கிறாங்க. நமக்கு நிறைய போலீஸ்கார் இருக்காங்க, இராணுவம் இருக்குது, வேலையாட்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களெல்லாம் நம்பாமல் இன்றைய நாளில் யார் வைத்திருக்கிறாங்க, பவுன்சர்களை வைத்து தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அவர் எங்கே போகிறாரோ அவரை சுற்றி வருவாங்க, அவரை பாதுகாப்பாங்க. இருந்தாலும் அந்த தலைவரை பாதுகாக்க யாரால முடியாது, பவுன்சர்களாலே முடியாது. ஆனாலும் தேவன் சொல்கிறாரு, நீ கர்த்தரை நம்பும் பொழுது அவர் உன்னை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாம இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம், கர்த்தர் நடத்தும் வழியை குறித்து பார்க்கலாம். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இங்கே சொல்லுகிறது, நீ இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா சொல்லாம கர்த்தர் நடத்தும் வழி எப்பேற்பட்டது என்று பார்க்குமானால் பிரயோஜனம் உள்ள ஒரு வழியில அவர் உங்களை நடத்துகிறார். அல்லேலூயா. நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிறார். அல்லேலூயா சொல்லாம
கோணலும் மாறுபாடுமான வழிகள் இருக்கிறது, முற்கள் நிறைந்த வழிகள் இருக்கிறது, பிரயோஜனமற்ற வழிகள் இருக்கிறது, நீ முடங்கி போகக்கூடிய வழிகள் இருக்கிறது, தூக்கக்கூடாத இடத்துல குழியில் விழுந்து போகக்கூடிய வழிகள் இருக்கிறது. எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தர் நடத்தும் வழி, அவரே உன்னை நடத்துகிறவர் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா சொல்லாம அந்த கடைசி வார்த்தையை வாசிங்க. நீ நடக்க வேண்டிய வழியிலே, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே. உன் தேவனாகிய கர்த்தர் நானே. எனக்கு அன்பான மகனே மகளே, உன்னை சரியான வழியில உன்னை நடத்தக்கூடியவர் தேவன் மாத்திரமே. அவரிடத்துல சரியான வழி உண்டு, நம்மை நடத்தக்கூடிய காரியம் உண்டு. சரியான நேரத்தில் நம்மை வழிநடத்த முடியும், சரியானபடி நம்மை வழிநடத்த முடியும், தடை இல்லாமல் நம்மை வழிநடத்த முடியும், திறந்த வாசல் வைத்து நம்மை வழிநடத்த முடியும். அல்லேலூயா சொல்லாம சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகள் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். அல்லேலூயா சொல்லாம எதிராளி இருக்கும் பொழுதும் கர்த்தருடைய வழி எப்படி இருக்குதா, செவ்வையான பாதையிலே நம்மை நடத்தக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாம ஆவியில் நிறைந்திருக்கிற ஒரு மனுஷனை நான் அறிந்திருக்கிறேன். அவர் எப்பேற்பட்டவர் என்றால், அவர் ஆவியில் நிரம்பி செவிப்பாராம், தீர்க்க தரிசனங்களை உரைப்பாராம். ஆனால் தேவன் அவரிடத்துல நீங்க போன்னு சொன்னாதான் போவாரா, நீ பேசுன்னு சொன்னாதான் பேசுவாரா, இந்த வழியா நீ இன்னைக்கு போவாதன்னு சொன்னா போக மாட்டாரா. அந்த மனுஷன் ஒரு நாள் தேவனை குறித்து, அன்புக்குரிய காரியங்களை குறித்து வைராக்கியமாய் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணினாராம். அவர் பிரசங்கத்தை கேட்டு அநேகர் தொடப்பட்டார்கள். ஒரு சின்ன சந்து தான், அந்த சந்தில் நின்று பிரசங்கம் பண்ணினார். எங்கேயோ இருக்கிற மக்கள் எல்லாம் கேட்டு அந்த காரியத்தை குறித்து ஆண்டவரிடத்துல மனம் திரும்பி அந்த இடத்துல வந்து அவரிடத்துல செபித்தார்கள். அந்த ஊழியருக்கு விரோதமாக இருக்கிற அநேகர் வந்து என்ன பண்ணாங்களா, அவரை கொல்லும்படியாய், அவரை எப்படியாவது அழித்து விடும்படியாய், அவர் என்றைக்கும் வருகிறதான ஒரு பாதையில் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்களாம். அவர் அந்த நாளில் அந்த வழியாய் சென்றிருந்தால் அவர் அழிந்து போயிருப்பார், இல்லை அவர் நன்றாய் அடித்திருப்பார்கள், இல்லை அவரை கொலையே செய்திருப்பார்கள். ஆனாலும் அவர் அந்த நாளில் ஜெபிக்கிறாராம். ஒரு ஊழியத்துக்கு அவர் செல்ல வேண்டுமா, அர்ஜென்ட்டாக செல்லணுமா. ஆண்டவர் சொல்கிறாரா, மகனை இன்னைக்கு நீ வெளியில் போகாத அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா சொல்லாம எத்தனை பேர் ஆவியில் நிரம்பியிருக்கீங்க, அந்நிய பாஷையில் யார் யார் பேசுகிறீங்க, ஆண்டவரோடு எத்தனை பேர் இடைப்படுறீங்கன்னு பாருங்கள். நீங்கள் பேசுனா தேவன் உங்களோட பேசுவார். அல்லேலூயா. வேதம் உங்களோடு பேசும், ஆண்டவருடைய வார்த்தை உங்களை காப்பாற்றும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் இஸ்ரவேலின் தேவன் எப்படி இருக்காரா, முன்பதாகவும் செல்றாரா, நம்ம எப்படி காக்குறாரா, பிறகாலேயும் நம்ம என்ன பண்றாரா, காக்கிறவரா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லாம அந்த ஊழியர் என்ன பண்றாரா, போகலாம் எப்படியாவது போயிடணுமே, ஊழியமாச்ச ஆண்டவருடைய காரியமாச்சா ரொம்ப தடையா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த வழியா ஒருத்தருக்கு ஃபோன் பண்றாராம். அந்த தெருவில் தான் ஒரு மனுஷன் இவரோட கூட சேர்ந்து ஊழியத்துக்கு அவரோடு செல்லணுமா. அப்படி செல்ல வேண்டும் என்று அந்த மனுஷனுக்கு ஃபோன் பண்ணும்போது அவர் சொல்கிறார், ஐயா நீங்கள் என்ன பண்ணாதீங்க, இன்னைக்கு வராதீங்க, உங்களை அடிக்கும்படியாக, உங்களை கொல்லும்படியாக அநேக ஆட்களை என்னுடைய தெருவில் நிற்க வைத்திருக்கிறார்கள் என்று அவர் சொன்னார். அல்லேலூயா சொல்லாம தேவன் நடத்தும் வழி நம்மை காக்கிறதா இருக்கிறது, நம்மை பாதுகாக்கிறதா இருக்கிறது, நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. நீ கர்த்தரோடு இருந்தால் அவர் என்ன பண்றாரா, உங்களோடு இருப்பார். அல்லேலூயா சொல்லாம அல்லேலூயா. நாம் செவ்வையான வழியில நம்மை நடத்துகிறதை பார்த்தோம். சங்கீதம் 139ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்களேன். இங்கு ஒரு வழி இருக்கிறது, வேதனை உண்டாக்கும் வழி
போதும். என்ன வழியா? வேதனை உண்டாக்கும் வழி. எத்தனை பேர் நம்ம வீட்டில் சொல்லுவோம், இது பிறந்தது என்ன பண்ணுறோம், நம்மளை என்ன சொல்கிறாங்க, ஒன்று தண்டன்னுவாங்க, இல்லைன்னா நம்மளால் சமாளிக்க முடியலன்னு சொல்லுவாங்க. இது வேதனையாக இருக்குது, இதனால் நமக்கு என்ன பண்ணுறோம், ரொம்ப வேதனையாக இருக்குன்னு சொல்கிறோம். அதே போல தான் இங்கே ஒரு வார்த்தை இருக்குது, வேதனையை உண்டாக்கும் வழி. படிங்க. வேதனை உண்டாக்கும் வழி, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து, உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். நித்திய வழியிலே என்னை நடத்தும். அப்போ தேவன் சொல்றாரு, வேதனை உண்டாக்கும் வழியை நம்ம கிட்ட இருந்து அகற்றி நித்திய வழியிலே நம்மை நடத்துகிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லாம. முரண்பாடான வழியில நாம் நடக்கிறோம், பாதுகாப்பற்ற வழியில நாம் நடத்துகிறோம், தேவையற்ற காரியங்களை நாம் ஈடுபடுறோம். ஆனாலும் தேவன் வேதனையை நீக்கி நித்திய வழியிலே நடத்துகிறது அவர் நடத்தக்கூடிய வழியா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாம. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா, நீங்கள் அதை அறியீர்களா. நான் வனாந்திரத்திலே வழியையும். அல்லேலூயா சொல்லாம. எந்த இடத்துல வழி உண்டாக்குறாரு? வனாந்திரத்திலே வனாந்திரத்துல வழியையும் அவாந்திர வெளியிலே அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அல்லேலூயா சொல்லாம. இதுதான் கர்த்தர் நடத்தும் வழி. வழி இல்லாத இடத்துல நமக்கு என்ன பண்றாரு, நமக்காக வழியை உண்டு பண்ணுகிற ஒரு தெய்வமா இருக்கிறாரு. அல்லேலூயா. தண்ணி இல்லாத இடத்துல நமக்காக என்ன பண்றாரா, தண்ணீரை உண்டு பண்ணுகிற தெய்வமா இருக்கிறாரு. கடல்ல நடக்க முடியாத சூழ்நிலை இருந்தது, எதிராளி என் பின்னாடியே வந்துட்டான், ஆனாலும் கடலை பிளந்து தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாப்பாய் அக்கறையை சேர்த்த நல்ல ஒரு தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாம. இதுதான் கர்த்தர் நடத்தக்கூடிய வழி. கர்த்தர் நம்மை வழி நடத்தும் பொழுது அவர் நடத்தக்கூடிய வழியிலே உண்மையாய் நாம் நடக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாம. செவையான பாதையிலே நாம் நடக்க வேண்டும், நித்திய வழியிலே நாம் நடக்க வேண்டும். வனாந்தரத்தில் அவர் வழி நடத்தினாலும் நாம் நடந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா சொல்லாம. ஆகார் என்ன பண்ணாங்களா, பிள்ளைக்கு என்ன இல்லை, பிஸ்கெட் இல்லைன்னு சொன்னாங்களா, இல்லை அமுல் டின் இல்லைன்னு சொன்னாங்களா, இல்லை அமுல் ஸ்ப்ரே இல்லை குழந்தைக்கு நான் கலக்கி கொடுக்கறதுக்கு பேரக்ஸ் இல்லைன்னு சொன்னாங்களா, என்ன இல்லைன்னு சொன்னாங்க, அங்கே தண்ணீர் இல்லை என்று சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன இருந்தது, சாப்பிட்றதுக்கு ரொட்டியும் தண்ணீரும் அவங்களுக்கு கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. எல்லாமே காலி ஆயிடுச்சு. அந்த வனாந்திரத்தில் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க விரும்பவில்லை என்று சொல்லி முகத்தை திருப்பிக்கிட்டு ஆண்டவர் பக்கமாக அழுகுறாங்க. ஆண்டவர் நடத்தக்கூடிய வழி பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, மகளே ஏன் அழுகுற, என் பிள்ளை சாகுது ஆண்டவர், தண்ணீர் இல்லை. அவருடைய கண்களை ஆண்டவர் திறந்தாரா. அல்லேலூயா சொல்லாம. ஒரு நீரூற்றை அந்த இடத்துல உண்டு பண்ணினார் என்று வேதம் சொல்கிறது. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லாம. வழி இல்லாத இடத்துல தேவன் வழியை உண்டு பண்ணுவார். ஆகாரம் இல்லாத இடத்துல ஆகாரத்தை அவரால் உண்டு பண்ண முடியும். உன்னை உயரத்துக்கு கொண்டு போக முடியாது என்று சொல்வார்கள், அவராலே உன்னை உயரத்துக்கு கொண்டு போக முடியும். உன்னுடைய ஏழ்மையிலிருந்து அவரால் உன்னை மேன்மைக்கு தூக்க முடியும். அல்லேலூயா சொல்லாம. அல்லேலூயா. இதுவே கர்த்தர் நடத்தும் வழியா இருக்கிறது. அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நாம் பார்ப்போம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால், கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். அல்லேலூயா சொல்லாம. அப்போ உங்க வழி யாருக்கு பிரியமா இருக்கணும்? யாருக்கு பிரியமா இருக்கணும்? அப்பாவுக்கு பிரியமா இருந்தா போதாது, அம்மாவுக்கு பிரியமா இருந்தா போதாது, ஊழியருக்கு பிரியமா இருந்தா போதாது,
யாருக்கும் பிரியமா இருக்கணுமா? கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லாம. அப்படி பிரியமா இருக்கும்பொழுது தான் உன்னுடைய சத்துருக்களும் உன்னுடைய எதிரியும் உன் பகஞ்சனும் உன்னோடு கூட சமாதானமாக இருக்கும்படி செய்வார். அல்லேலூயா சொல்லாம. உங்கள் வழியை சீர்தூக்கி பாருங்க. உங்கள் வழி எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்கள் எப்படி நடந்து கொள்றீங்கன்னு பாருங்க. வேதம் சொல்லுகிற வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று பார்த்து விசாரித்து நல்ல வழி எதுவென்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா சொல்லாம. அப்போ நீங்கள் உங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் பாதையை வைத்திருக்கிறாரு. இது நல்லது இது கெட்டது என்று வைத்திருக்கிறார். நீங்கள் எதை எடுத்துக்கொள்ளணுமோ அதை கரெக்டாக எடுத்துக்கொள்ளும் பொழுது கர்த்தர் அதிலே உங்களை ஆசீர்வதிக்க உங்களை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாம. அல்லேலூயா. நாம் 3 காரியங்களை பார்த்திருக்கிறோம். பிள்ளைகளை நடத்தக்கூடிய வழி, பாதுகாக்கும் வழி, கர்த்தர் நடத்தும் வழி. இந்த 3 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இன்னொரு காரியங்களை நாம் பார்ப்போம். பிரயோஜனமான வழி. ஏசாயா 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா சொல்லாம. இது என்ன வழியா? பிரயோஜனமான வழி. அல்லேலூயா சொல்லாம. பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற கர்த்தர். பால் வாங்கிட்டு வரீங்க, ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க, டீ போடுறீங்க. காலையில் கெட்டு போயிடுச்சுன்னா டீ குடிப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? கஷ்டப்பட்டு வாங்கினீங்களா, 35 ரூபா இல்லை, குடிக்க வேண்டியதானே? நல்ல சூப்பராக தானே டீ போட்டிருக்கீங்க, ஏலக்காய் போட்டிருக்கீங்க, இஞ்சி போட்டிருக்கீங்க, சர்க்கரை போட்டிருக்கீங்க, குடிச்சிடலாம்ல. பிரயோஜனமா? அது என்ன பண்ணிடும்? நம்ம வயிற்றுக்கு அது ஒத்து வராது. அது பிரயோஜனமற்றதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா சொல்லாம. பிரயோஜனமான காரியங்களை நாம் தேட வேண்டும். தேவன் நமக்கு அநேகத்தை பிரயோஜனம் உள்ளதாய் கொடுத்திருக்கிறாரு. பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு, வீட்டை கொடுத்திருக்கிறாரு, வேலையை கொடுத்திருக்கிறாரு, நண்பர்களை கொடுத்திருக்கிறாரு, நல்ல நல்ல காரியங்களை செய்யும்படி பலத்தையும் பணத்தையும் கொடுத்திருக்கிறார். எதுக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணணுமோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பிரயோஜனமான காரியத்துக்கு நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணணும். தவறாய் அதை பிரயோஜனிக்கும் பொழுது நமக்கு அது எதிராய் மாறுகிறது. அல்லேலூயா. வாசிக்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நாம் பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள். போதும். நம் பிரயோஜனமற்ற ஊழியக்காரனா இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய ஊழியத்திலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும், உத்தமர்களாக இருக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், வேதத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், வேதத்தின் படியாக நம்மையையும் நம்முடைய வாழ்க்கையும் அமைத்து கொள்ளும் பொழுது பிரயோஜனமுள்ள ஊழியக்காரனாய் நாம் மாற முடியும். இங்கு வேதத்தில் சொல்லுகிறது, வாசிங்க. பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள். அல்லேலூயா சொல்லாம. பிரயோஜனமற்றவர்களா இருந்தா என்ன பண்ணுவோம்? இருளிலே தள்ளிடுவார் ஆண்டவர். பிரயோஜனம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். குப்பையை பீரோவில் வச்சிருவோமா? குப்பை பிரயோஜனமான இதா? குழந்தையுடைய அந்த நாப்கின் எடுத்து பீரோவில் வச்சிடலாம். குழந்தை தானே போச்சு, அதனால் என்ன பண்ணலாம்? நல்லது தான், பீரோவில் வச்சுட்டு பூட்டிடலான்னு வைக்க முடியுமா? அது பிரயோஜனமானதா? அதனால் அந்த பீரோவே என்ன ஆகும்? கெட்டு போயிடும், ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதனால் அது எங்கே தான் போடணும்? நம்ம டஸ்ட்பினில் தான் போடணும். அல்லேலூயா சொல்லாமல். அதே போல தான்
வேத வார்த்தைகளையும் தேவனுடைய காரியங்கள் தேவனுடைய செய்கைகளையும் நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ளும் பொழுது தேவன் நம்மை பிரயோஜனமான ஊழியக்காரன் என்று அழைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லாமே. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயாசத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். அல்லேலூயா சொல்லாம. இங்க ஆண்டவரை சிலுவையில் அறையும்படி பிலாத்துவின் இடத்துல கொண்டு வந்தாங்க. ஜனங்க கலகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படியாவது இவர் மேலே ஒரு பழியை சுமத்த வேண்டும், எப்படியாவது இவரை கொன்று போட வேண்டும் என்று அங்கே இருக்க பெரிய அதிகாரிகள் ஜனங்களை குழப்பி கொண்டே இருக்கிறாங்க, கலகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த கலகம் அதிகமானாலும் பிலாத்து தன்னை நேர்மையாய் காத்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அதை வாசிங்க திருப்பியும். கலகம் அதிகமானதினாலே தன்னுடைய பிரயாசம் தன் பிரயாசத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு. போதும். கலகம் பண்ணுகிற இடத்துல நீங்க எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அந்த கலகத்தை உங்களால அடக்க முடியாது. ஒன்று நீங்க அதை விலைக்கு வந்துடணும், இல்லைன்னா அவங்கள விலைக்காவது விடணும். 2 பேர் சண்டை போடுறாங்க, குறுக்கில் போயிட்டீங்க, ரொம்ப தெரிஞ்சவங்க இல்லை சொந்தக்காரங்க இல்லை நம்ம நண்பருங்கன்னு வச்சுக்கோங்க, அடிச்சுக்கிறாங்க. ஒன்று அவங்கள என்ன பண்ணணும், எப்படியாவது விலைக்கு விடணும், இல்லைன்னா சண்டை போடாதீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டாவது நம்ம ஒரு அட்வைஸ் பண்ணலாம், அவ்வளோதான். அதை மீறி உள்ளே போயிட்டோம்னா யாருக்கு அடி விழும்? அவனை அடிக்கிற சாக்கில் நமக்கு ஒரு 4 அடி விழும். அந்த இடம் நமக்கு பிரயோஜனமற்றதாய் காணப்படும். அல்லேலூயா சொல்லாமல். பிலாத்து எவ்வளவோ ட்ரை பண்ணார் ஆண்டவரை காப்பாற்ற. ஆனால் அங்கே கலகம் அதிகமானதுனால தன்னுடைய பிரயாசம் விருதாய் போகிறதை பார்த்து இந்த பழி என் மேலே வரக்கூடாது சொல்லி அவர் கை கழுவுவதை நாம் பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லாமல். நம்முடைய பிரயாசம் உண்மையாகவே பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படணும். ஒரு நெல்மணிகளை வாங்குறீங்க, அதை வாங்கி அப்படியே டப்பாலே வச்சுருந்தா அது அரிசி ஆகிடுமா? ஒரு நல்ல செடி வாங்குறீங்க, அப்படியே வெளியிலே வச்சுருந்தா அது வளருமா? அப்படியே தானே இருக்கும். செடிக்கு தேவையான உரத்தை போடணும், நல்ல மண் வச்சு அந்த மண்ணுக்குள்ளே அதை வைக்கணும், அதுக்கு தேவையான தண்ணீரை டெய்லியும் ஊற்றணும், கொண்டு போய் சூரியன் அதனுடைய வெயில் படுற மாதிரி அந்த இடத்துல வைக்கணும். அப்படி வைக்கும்பொழுது தான் அந்த செடி நாளுக்கு நாள் வளர ஆரம்பிக்கும். அந்த நெல்மணியை கொண்டு சென்று நல்ல ஒரு நிலத்தில் அதை விதைக்க நாம் பழகி கொள்ள வேண்டும். அப்படி பிரயோஜனப்படுத்தும் பொழுது தான் அந்த நெல்மணி நமக்கு பிறகால நல்ல பலனை கொடுக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லாமல் அது வேணான்னு சொல்லிட்டு தூரம் போட்டோம்னா அதனால் நமக்கு பிரயோஜனம் இருக்கா? நீ நல்ல காசு கொடுத்து அதை வாங்கியிருக்கிற, நெல்மணி வாங்கியிருக்கிற, நல்ல செடிகளை வாங்கியிருக்கிறீங்க, நல்ல பழங்களை வாங்கியிருக்கீங்க, விதைகளை வாங்கியிருக்கீங்க, அதை பயிர் செய்யும்பொழுது தான் அதனால் உங்களுக்கு பிரயோஜனம் இருக்குது. பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கிறீங்க, அதுக்கு நல்ல எதிர்காலத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று நல்ல வேலைகளை சேர்க்கிறீங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க. அந்த பிள்ளைகளால் உண்டாகிறதான அந்த சம்பாத்தியம்தான் என்ன பண்ண முடியும், அந்த பிள்ளைகளை இன்னும் மென்மேல வளர்க்க உதவி செய்யும். அந்த காசு உங்களுக்கும் ஒரு துணையாக இருக்க உதவி செய்யும் என்று நீங்கள் நம்ப முடியும். பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்க, அவருடைய எதிர்காலம் நன்றாய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நம்பி இந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க. ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை, நான் வீட்டில் தான் இருப்பேன், நான் படுத்துக்குவேன், நான் வேலைக்கு போக மாட்டேன், நான் படிக்க மாட்டேன்னு சொன்னால் அந்த பிள்ளையினால் பிரயோஜனம் உண்டா? இல்லை. இவ்வளோ கஷ்டப்பட்டோமே, இந்த பிள்ளையை படிக்க வச்சோமே, இந்த பிள்ளையினால் ஒரு பிரயோஜனமே இல்லை அப்படின்னா அந்த பிள்ளையை என்ன பண்ணிடுவீங்க? அப்படியே விட்டுடுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி விடுகிறவர் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாம. நீதிமொழிகள்
14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்களேன். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. போதும். நீங்க படுகிற பிரயாசத்துக்கு என்ன இருக்கு? பலன் உண்டு. நீங்க கஷ்டப்படுறதுக்கு பலன் உண்டு. அதுதான் இங்க சொல்லி இருக்குது. சகல பிரயாசத்துக்கும் பிரயோஜனம் உண்டு. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க விதைக்கும் பொழுது அது 30, 60, 100 பலன் கொடுக்கும். நீங்க போய் கஷ்டப்படும் பொழுது 30ஆம் தேதி உங்க கையில என்ன கிடைக்கும்? சேலரி கிடைக்கும். எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், அட்லீஸ்ட் என்ன பண்ணுறோம், ஒருத்தர்கிட்ட டோவாவது பண்ணி என்னை கூப்பிட்டு போய் என்ன பண்ணுங்க அங்கே விட்டுருங்கன்னு சொல்லிட்டாவது போகிறோம். ஏன்? நம்ம படுகிற அந்த கஷ்டத்துக்கு அந்த 30ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் என்ன கிடைக்கும்? சேலரி கிடைக்கும். நீ பார்க்கணுமே சந்தோஷம். நம்ம படுகிற பிரயாசத்துக்கு அந்த பிரயோஜனத்தை கர்த்தர் நம்முடைய கரங்களை கொடுக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாம அல்லேலூயா. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்களேன். இங்கு ஒரு சகோதரியை குறித்து நாம் பார்க்கிறோம். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அல்லேலூயா சொல்லாம இங்கு ஒரு சகோதரியை குறித்து பார்க்கிறோம். அவர்கள் வியாபாரம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய வியாபாரம் எப்படி இருக்குதா? படுத்துறக்கூடாது. அவருடைய வியாபாரம் தோய்ந்து போகக்கூடாது. அவருடைய வியாபாரம் நஷ்டமாயிடக்கூடாது என்று அவர்கள் பிரயோஜனமானது என்று அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த வியாபாரத்தை அறிந்திருக்கிறார்கள். சின்ன ஒரு தொழிலை செய்தாலும் அதை உண்மையாய் செய்யும் பொழுது கர்த்தர் அதன் மூலம் உங்களுக்கு பலன் கொடுக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாம பிரயோஜனமானதை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா சொல்லாம பிரயோஜனமற்ற வழியில உன்னை நடத்துவேன்னு சொன்னாரா? பிரயோஜனமான வழியில அப்படி உன்னை நடத்துகிற தேவன் நல்லவர். அல்லேலூயா சொல்லாம அல்லேலூயா சொல்லாம எரேமியா 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. இங்க நாம் எப்படி நடக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. எரேமியா 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீங்கள் இதை கேளாமற் போனீர்களானால் என் ஆத்துமா மறைவிடங்களில் உங்கள் பெருமை நிமித்தம் துக்கித்து கர்த்தருடைய மந்தை சிறைப்பட்டு போனதென்று என் கண் மிகவும் அழுது கண்ணீர் சொரியும். எரேமியா 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனமா? மீண்டுமா வாசிங்க. நீங்கள் இதை கேளாமற் போனீர்களானால், இந்த வார்த்தைகளை நீங்கள் கேளாமல் போனீர்களானால் என் ஆத்துமா மறைவிடங்களில் பெருமை நிமித்தம் துக்கித்து போதும். உங்கள் பெருமை நிமித்தம் துக்கித்து பிரயோஜனமான வழிகளில் உண்மையாக இருப்போமானால் நாம் மேன்மேலும் வளர கர்த்தர் உதவி செய்ய முடியும். நமக்கு பெருமை வந்துடுச்சு, நமக்கு கொஞ்சம் காசு கிடைச்சா போதும், நம்ம என்ன பண்ணுறோம்? காலரை அழகாக தூக்கிட்டு பார்த்துக்கலாம். எப்படி பார்த்துக்கலாம்? அந்த காசு கரையிற வரைக்கும் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? பார்த்து கொள்ள முடியும். காசு கரைஞ்சிச்சுன்னா திருப்பி என்ன பண்ணுவோம்? காலரை இறக்கி தான் ஓட்டணும். திருப்பி நான் காலரை நிமித்தி தான் இருப்பேன்னு சொல்ல முடியாது. அந்த பெருமை நமக்கு வரக்கூடாது, அகந்தை வரக்கூடாது. அதில் அடுத்தது வாசிங்களேன். கர்த்தருடைய மந்தை சிறைப்பட்டு போனதென்று என் கண் மிகவும் அழுது கண்ணீர் சொரியும். அல்லேலூயா சொல்லாம இங்கு ஊழியத்தின் காரியங்களை குறித்து நாம் அதில் பார்க்க முடியும். கர்த்தருடைய மந்தையை குறித்து, அந்த மந்தை அகன்று விடக்கூடாது, பிரிந்து விடக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது என்று அவருடைய கண்கள் கண்ணீர் சொரியும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரயோஜனமாய் தேவன் நம்மை காப்பதற்கு
இந்த வார்த்தை ஏதுவாய் காணப்படுகிறது. அல்லேலூயா சொல்லாம அல்லேலூயா. அந்த நிலத்தில் பயிரிடுகிறவனை பார்க்கணும். அதிகாலையில் எழுந்திரிச்சுக்குவார், ஒரு மண்வெட்டியை எடுத்துக்குவார். பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேஷ்டி கட்டியிருப்பார், மேலே ஒரு துண்டு போட்டிருப்பார். அதிகாலை வேலையில் சென்று இந்த வரப்பெல்லாம் சரி பண்ணி தண்ணீர் பாய்ச்சி கஷ்டப்பட்டு அந்த வெயில் வருவதற்கு முன்பதாகவே எல்லா வேலையும் செய்துட்டு வீட்டுக்கு வந்துடுவார். திருப்பியும் மறுநாள் செல்லுவார், அந்த வளருதா அப்படின்னு பார்ப்பார். திருப்பியும் அதுக்கு என்ன பண்ணுவார், தேவையான உரங்களை போடுவார். உரங்களை போட்டு இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது அது வளரும், பிரயோஜனமாக காணப்படும். அவர் போட்டது பலன் கொடுக்க ஆரம்பிக்குது. அதே போல தான் தேவன் உங்களிடத்துல என்னிடத்துலையும் பிரயோஜனமான காரியங்களை அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லாம நீங்கள் ஊழியம் செய்யணும், ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், உண்மையாக இருக்கணும், உத்தமமாய் நடந்து கொள்ளணும், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு எப்பொழுதும் வருகிறவர்களாய் காணப்படணும். உங்களுடைய நண்பரிடத்திலேயும் உங்களுடைய அலுவலகத்திலேயும் உங்களை மாதிரி ஒரு பிள்ளைகள் இல்லை என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள நீங்கள் தான் என்ன பண்ணணும், காரியங்களை முன்பாக கொண்டு வரணும். நீங்கள் ஒழுங்காக இருந்தால் அந்த உங்களுடைய டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கும், ஒழுங்காக இருக்கும். நீங்கள் கோணலானவர்களாக இருந்தால் அந்த டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கும், கோணலானவைகளாக இருக்கும். நீங்கள் மற்றவர்களை குறித்து குறை சொல்கிறவர்களாக இருந்தால் உங்களை குறித்தும் உங்கள் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணோம், குறை சொல்கிறவர்களாய் காணப்படும். அல்லேலூயா சொல்லாமல் நீங்கள் மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்பொழுது தேவன் உங்களை பிரயோஜனமான பிள்ளைகளாய் அவர் வழி நடத்த அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். இந்த நாளிலும் நாம் 4 காரியங்களை குறித்து பார்த்திருக்கிறோம். பிள்ளைகளை நடத்தும் வழி, பாதுகாக்கும் வழி, கர்த்தர் நடத்தும் வழி, பிரயோஜனமான வழி. அல்லேலூயா சொல்லாமல் விவிதமான வழிகளிலே நாம் நடக்கும்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். ஜெபிக்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறோம். இந்த வேலையில் கூட ஆண்டவரே உம்முடைய வழிகளை நாங்கள் பார்க்க பிரயோஜனமான வழியிலே எங்களை நீர் நடத்தும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று உம்முடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. அவ்விதமாய் நாங்கள் உண்மையும் உத்தமமாய் நடந்து கொள்ள ஆண்டவரே மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் நடக்க கர்த்தர் நீர் உதவி செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் இனிய நாமத்திலே கேட்கிறேன், ஜீவனும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.